பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, நேற்று நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசினோம். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? இயற்கையாக நம்ம எப்போல்லாம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கோம், எப்போல்லாம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதில்ல, பிடித்த விஷயங்கள் செய்யும்போது நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அதிகமாகவும், பிடிக்காத விஷயங்கள் செய்யும்போது நம்ம அதிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி தப்பிச்சு ஓடுறதுக்கும் முயற்சி பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் நேற்று நாம் பேசினோம், உரையாடினோம். இன்றைக்கி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுக்கான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் என்ன, அன்றாட வாழ்க்கையில் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட வெவ்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன், உரையாடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஸ்பாட்டிஃபை சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலும் இந்த பாட்காஸ்ட்க்கு இருக்குது. நீயே ஒளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்டுக்கான லிங்க் வரும். அங்கேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. தினமும் காலையில் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கேட்குறதோட உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ஆல் ஐ வாண்ட் இஸ் யுவர் கிரிட்டிசிசம். அதனால் தொடர்ச்சியாக எனக்கு உங்களுடைய கிரிட்டிசிசம் சொல்லுங்கள், அப்ரிஷியேஷன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கங்க. இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். இதை பற்றியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நீயே ஒளி அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட்டு உங்களோட உரையாடுறதுக்கான ஒரு தளமாக தான் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ எல்லோரும் தொடர்ந்து உரையாடுவோம். இன்றைக்கி மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசுவோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், அது எதுக்காக நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு நேற்றே நம்ம பேசினோம். என்னென்னா, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி எக்கானமியாக மாறிடுச்சு. இன்றைக்கி பொருளாதாரம் அது உங்களை எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு மக்கள் பணம் சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இது ஒரு சூப்பர் பவர். மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது, தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்றது. ஏன்னா ஈஸியாக நம்மளை மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க. நம்ம டக்குன்னு பார்த்தா யாருக்கும் அடியால் வேலை பார்த்துட்ருப்போம். ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில். நமக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு நம்ம வக்காலத்து வாங்கி சண்டை போட்டு நம்மளோட ப்ரெஷரை ஏற்றிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். இல்லை சில நேரம் வெறுப்பை கக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான். நம்மளை ஈஸியாக இன்றைக்கி எல்லோரும் மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சுலபமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. அல்காரிதம் எல்லாம் அப்படி தான் உருவாக்கப்படுது. ஏதாவது ஒரு வகையில் நம்மளை எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி நம்மளை மதிமயக்கத்திலே வச்சுருக்காங்க. மதிமயக்கம் தான் இன்றைக்கி அவங்க டார்கெட்டாக இருக்குது. நம்மளை எல்லாத்தையும் அப்படியே அந்த மயக்கத்திலே வச்சுருக்கணும், எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட காலத்தில் மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ தான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்மளோட எமோஷன் என்னவாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்க முடியும். அப்போது இந்த மாதிரியான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருப்பது, தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக கவனிக்கிறது, அப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணாமல் உள்ளபடி அதை ஏற்றுக்கொள்வது அல்லது உணர்வது, இப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மைண்ட்ஃபுல்லாக வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, முதல் விஷயம் நமக்குள்ளே பாசிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸை கவனித்து அதை வளர விடாமல் தடுக்க ஆரம்பிப்போம். இப்போ உள்ளுக்குள்ளே ஹேட்டு ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அதை நம்ம கவனிப்போம். அந்த ஹேட் வந்து நம்மளை தான் பாதிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். நோ, இது வேண்டாம், எனக்கு பாசிட்டிவ் தான் வேணும். இந்த ஹேட் வந்து என்ன தான் பாதிக்குது முதல்ல. நமக்கு பிடிக்காத ஆள் இருக்காங்க, இல்லை பிடிக்காத செயல் இருக்குது, ஒரு பிடிக்காத விஷயம் இருக்குன்னா அதை பார்த்துட்டு அதுலேயே ஊறிட்டு அது கூட சண்டை போட்டுட்ருக்காம நம்ம விலகி போயிட்டே இருப்போம். ஸோ பாசிட்டிவிட்டி அதிகமாகுது. அடுத்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ரொம்ப குறையும். ஏன்னா எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை தவிர்க்க ஆரம்பிப்போம். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது, இந்த மனுஷன் என் பேசுகிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த செயல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து விலகி இருப்போம். இல்லைன்னா ஒரு செயலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒன்று பண்ணுறத வந்து ஓகே, இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டாம், இதுக்கு உதவி கேட்கலாம், இதை வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப்போட பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய அளவில் குறையும். கடைசியாக ஒன்று, அக்ரெசிவாக இருக்கும். நம்மெல்லாம் இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்கள பற்றியெல்லாம் பேசுகிறோம். நம்ம 2-3 நாள் முன்னாடி, போன வாரம் நினைக்கிறேன், குழந்தைங்களோட வயலன்ஸ் பற்றி பேசினோம். பெரியவங்களுமே இப்போல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக தான் இருக்கும். வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறோம், வயலண்ட்டாக பேசுகிறோம். நம்ம வேர்ட்ஸில் வந்து அவ்வளோ அக்ரெசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு அவ்வளோ ஆக வேண்டியவே தேவையில்லை. அக்ரெசிவாக அவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னா நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த அக்ரெசிவாக ஆகிறத நம்மளால் உணர முடியும். ஓ, இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோம், ஸ்லோ டவுன் அப்படின்னு நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்கிறதுக்கான அந்த ஒரு பவர் வந்து நமக்கு இயற்கையாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் தாண்டி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப அன்புள்ளவர்களாக இருப்போம், ரொம்ப கருணையுள்ளவங்களாக மாறுவோம், நிறைய மன்னிக்க ஆரம்பிப்போம். முக்கியமாக நிறைய மன்னிக்கிறதே இல்லை இப்போலாம் நம்ம. ஸோ மன்னிக்கிறத பற்றியே நம்ம தனியாக ஒரு டாபிக் எடுத்து பேசணும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய மன்னிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா, எதையும் ப்ரெஜுடிஸாக அணுகிறது இல்லை. இது இப்படி தான், இவன் இப்படி தான் இருப்பான், இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இவன் இந்த இதில் பிறந்தவன், இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், இப்படின்னெல்லாம் இல்லாமல் பொறுமையாக அனாலிசிஸ் பண்ணி ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது, ஒரு சூழலை புரிஞ்சுக்கிறது, ஒரு செயலை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம நிறைய மன்னிக்க ஆரம்பிப்போம், மறக்க ஆரம்பிப்போம், விலகி ஆரம்பிப்போம். இதெல்லாம் வந்து நமக்குள்ளே ஒரு நிதானத்தை கொடுக்கும். நம்ம நிதானம்தான் உண்மையாகவே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த நிதானம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பொறுமையை அணுக ஆரம்பிக்கிறோம். பொறுமை வந்து அதிகமாகுது. நிதானமும் பொறுமையும் அதிகமாகிறது தாண்டி ஒரு சூழலை, ஒரு மனிதரை உள்ளபடி பார்க்கவும் அக்செப்ட் பண்ணவும் பழக ஆரம்பிக்கிறோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இவ்வளோ விஷயம் நமக்குள்ளே நடக்கும். இது எல்லாமே எமோஷனல், இந்த மாதிரியான விஷயம். இதுவே ஃபிசிக்கலாக நம்ம மூளையோட அமைப்பே மாறும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து கருதுகிறாங்க. மூளையோட அமைப்பு மாறுமாமா. மூளையில் இது வரைக்கும் செயல்படாமல் இருந்த பகுதிகளெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறையா நியூரோ சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மூளையோட இத்தனை வருஷம் செயல்படாமல் இருந்த பல பகுதிகள் வந்து புதுசாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மூளையோட அமைப்பு மாறுது அப்படின்றாங்க. என்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் படிக்கும்போது, என்னடா இது. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸை நம்ம தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன, மைண்ட்ஃபுல்னஸில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இதை அச்சீவ் பண்ணுறது. டெய்லி லைஃப்பில் மெடிடேட் பண்ணி தான் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னா, மெடிடேஷன்றது ஒரு பாத்து. மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்கு, இல்லை அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கான ஒரு பயிற்சியாக மெடிடேஷன் இருக்கும். ஒரு வழி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நடந்தும் போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம். இப்போ நடந்து போகிறத விட பஸ்ஸில் போகிறது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அது மாதிரி மெடிடேஷன்றது மைண்ட்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக இந்த மைண்ட்ஃபுல்னஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்போது தியானம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறுது. தியானத்தில் எந்த தியானத்தை ஃபாலோ பண்ணுறது? இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட தியானங்கள் இருக்குது, விதவிதமான தியானங்கள் இருக்குது.
ஏதேதோ வகையான தியானங்கள்லாம் இருக்குது. விதவிதமான சாமியார்கள், ஒவ்வொரு சாமியாரும் ஒரு ஒரு தியானம் சொல்கிறாரு. இதில் எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. மைண்ட்ஃபுல்னஸுக்கு முக்கியமாக 8 வகையான ஒரு தியானங்களை வந்து ஹெட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இந்த மெடிடேஷன் ஆப்பு ஒன்று ரன் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து சொல்கிறாங்க. 8 விதமான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் மைண்ட்ஃபுல்னஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ என்ன மாதிரி டெக்னிக் அப்படின்னா, அதில் முக்கியமானது ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்னிக் அப்படின்னா ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் பெரும்பான்மையான தியான முறைகள் எல்லாமே நமக்கு சொல்லித்தரது. என்னன்னா, ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனத்தை செலுத்துறது. லைக் மூச்சில் கவனத்தை செலுத்துங்க, மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது, அதை மட்டும் கவனிச்சிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஆனாபானா மெடிடேஷன்னு புத்தத்தில் வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து மூச்சை மட்டும் கவனிக்க சொல்லுவாங்க. உள்ளே போகுது வெளியே வருது, நீ எதுவுமே பண்ணாத, நீ பாட்டுக்கு அதை கவனிச்சிட்டே இரு அப்படின்னு. அதே மாதிரி மூச்சை கவனிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையை மந்திரம் போல் ஜெபிச்சுட்டே இருக்கிறது. சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரே வார்த்தையை, ஓம் மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே. ஓம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அது மேலே நம்முடைய கவனத்தை குவிக்கிறது. அப்புறம் நெத்தி பொட்டில் வந்து கவனத்தை செலுத்துறது. நெத்தி பொட்டில் அங்கே ஒரு சக்கரா இருக்குது, ஆக்ஞா சக்கரான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த சக்கராவில் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அப்படிம்பாங்க. இது ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் டெக்னிக்கில் ஒன்றா இருக்கும். அப்புறம் சமீபத்தில் டேவிட் லிஞ்ச்னு ஒரு டைரக்டர் இறந்து போனார், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து டிரான்ஸெண்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புகிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அது வந்து மகரிஷி யோகி அப்படின்ற இந்தியாவில் இருந்த ஒரு சாமியார் உருவாக்கின மெடிடேஷன் டெக்னிக்கு. அதாவது ஒரு வார்த்தையை உருவாக்கிக்கிட்டு அந்த மெடிடேஷன் செஷன் ஃபுல்லாக 20 நிமிஷம் அதையே மண்டைக்குள்ளே ஓட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது டிஎம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸெண்டென்டல் மெடிடேஷன். இதுவும் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் தான். அந்த ஒரு இடத்துல கவனத்தை குவிக்கிறது. அதே மாதிரி உடம்போட ஏதோ ஒரு பகுதியில் கவனத்தை குவிக்கிறது. மூச்சு உள்ளே போய் வெளியே வரதை பார்க்குறது. நம்முடைய உச்சந்தலையில் இருந்து அப்படியே கவனத்தை குவிக்கிறது அப்படின்னு இந்த வகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய வகையாக இருக்குது இந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன். ரொம்ப ஈஸியஸ்ட்டு டெக்னிக் என்னென்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சும்மா உட்காந்து மூச்சை மட்டும் கவனிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போகுது வெளியே வருது அப்படிங்கிறத கவனிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய தாட்ஸ் வந்து சுற்றி அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் சுற்ற ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம பிடிச்சி ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்து மூச்சில் நிறுத்தணும். அவ்வளோதான். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, இல்லை ஏதாவது ஜெபிச்சுக்கிட்டே, இல்லை டிரான்ஸெண்டென்டல் மெடிடேஷனில் வர மாதிரி ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னோடய சஜஷன் மூச்சை கவனிக்கிறது தான் இந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடு. அடுத்து பாடி ஸ்கேன் இருக்குது. இது வந்து விபாசனால பண்ணக்கூடியது தான். பாடி ஸ்கேனு, யோக நித்ரான்னு ஒரு விஷயம் இருக்குது. அது யோகாவில் தூங்குகிற டெக்னிக், தூக்க டெக்னிக். அதுலேயும் இந்த பாடியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. தலையிலேருந்து பாதம் வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கவனத்தை அப்படியே கொண்டு போய் திருப்பி காலிலேருந்து உச்சந்தலை கொண்டு போய் அப்படியே திருப்பி மேலேயும் கீழேயும் கொண்டு போய் வர்றது. கண்ணிலேருந்து, மூக்கிலேருந்து, வாயிலேருந்து அப்படியே கவனத்தை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர்றது. இது பாடி ஸ்கேன் அப்படின்றோம். அடுத்தது நோட்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த நோட்டிங் டெக்னிக் எப்படின்னா, நீங்கள் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கும்போது உங்கள் தாட்ஸை வந்து நோட் பண்ணுறது. தாட்ஸ் எங்கே போகுது அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த தாட் இங்கே போகுது அப்படின்னு தாட்டில் வந்து நம்மளுடைய எண்ணங்களில் கவனத்தை செலுத்துறது.
எண்ணங்களில் கவனத்தை செலுத்தி அதை இழுத்துட்டு வந்து மறுபடியும் இழுத்துட்டு வந்து நிறுத்துறது. இது ஒரு வகையான டெக்னிக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது. அதாவது லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. யாரோ ஒரு பிடிச்ச விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறது, இல்லை பிடித்த நபரை பற்றி யோசிக்கிறது, பிடித்த ஒரு சூழலை பற்றி நினைக்கிறது, பிடித்தமான ஒரு சம்பவத்தை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு கண்ணை மூடிட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் ஆழ்ந்து இருக்கிறது. ஏன்னா பிடித்த விஷயங்களை நம்ம யோசிக்கும்போது, பிடித்த மனிதர்களை பற்றி யோசிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சென்சேஷன் உடம்பு ஃபுல்லாக க்ரியேட் ஆகுது. அப்போது நம்ம அதுலேயே திளைச்சிருப்போம். அப்போ நம்ம முழுமையான அட்டென்ஷனும் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா நம்ம மூளையை வந்து பழக்கப்படுத்தும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது கம்பேஷன் மெடிடேஷன். ரொம்ப கருணையோட ஒரு விஷயத்தை அணுகிறது. ஏதோ ஒரு மனிதனை பற்றி யோசித்து அவங்க மேலே நம்ம கருணையோடு அவங்கள பற்றி சிந்திக்கிறது. ஒரு சூழலை வந்து கருணையோடு சிந்திக்கிறது, நம்மளுடைய பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை கருணையோடு சிந்திக்கிறது அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இன்னொரு டெக்னிக் என்னென்னா கிராட்டிடியூட் மெடிடேஷன். நிறைய இன்றைக்கி வந்து கிராட்டிடியூட் மெடிடேஷன் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னென்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது. இயற்கைக்கு நன்றி சொல்கிறது, நம்ம நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது, நம்முடைய சூழலுக்கு நன்றி சொல்கிறது, நமக்கு கிடச்ச இந்த லைஃபுக்கு நன்றி சொல்கிறதுன்னு பொறுமையாக உட்காந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். இல்லை எனக்கு தனியாக உட்காந்து நானே யோசிச்சு நன்றி சொல்கிற கஷ்டமாக இருக்குன்னா யூடியூப்பில் போய் கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான மெடிடேஷன் இது வந்து வரும். அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொன்றா, இதுக்கு நன்றி, இதுக்கு நன்றி, இதுக்கு நன்றின்னு. நம்ம பாட்டுக்கு அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியானது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும். அதுவும் காலையில் உட்காந்து இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா காலையில் நீங்கள் அவ்வளோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி ஒரு கிராட்டிடியூட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராட்டிடியூட் மெடிடேஷனை. அது ஒன்று. அதுக்கடுத்தது விஸ்வலைசேஷன் வந்து நிறைய பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அது இந்த சாதனை நீங்கள் ஜெயிக்கணுன்னா விஸ்வலைஸ் பண்ணுங்கள், எப்படி ஜெயிக்கணுன்றது அப்படிங்கிறத இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி விஸ்வலைசேஷன் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கூட அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். என்னென்னா ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு ஃப்யூச்சரில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அதை பற்றி கற்பனை பண்ணிக்கிறது. அதோட ஒரு துளி துளியாக கற்பனை பண்ணுறது, ஒரு ஷார்ட்டாக கற்பனை பண்ணுறது, ஒரு சத்தத்தையும் கற்பனை பண்ணுறது. கற்பனை மூலமாக அந்த உணர்வை வந்து மூளைக்குள்ளே உருவாக்குறது. இதன் மூலமாக நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த விஸ்வலைசேஷன் மூலமாக நீங்கள் அட்டென்ஷனையும் ஒரு இடத்துல நிலைநிறுத்த முடியும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தில் முழுமையாக அந்த கற்பனையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த கற்பனையை ரியலாக மூளையில் உருவாக்கி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அந்த பீச்சில் உட்காந்துருக்கீங்க, அந்த கடல் அலைகளை கேட்குறீங்க, சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படுது, சூரியன் வந்து வானத்தில் உதிக்குது இல்லை மறையுது, அதை வந்து நீங்கள் ரசித்து பார்த்துட்ருக்கீங்கன்னு விஸ்வலைஸ் பண்ணும்போது உங்கள் மனம் முழுக்க அதுக்குள்ளே மட்டும் இருக்கும். இது ஒரு டெக்னிக்கு. இப்படி பல டெக்னிக்ஸ் வந்து முன்வைக்கப்படுது. இதில் ரொம்ப ஈஸியான டெக்னிக் எதுன்னா மூச்சை கவனிக்கிறது தான். அடுத்த நான் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறது கிராட்டிடியூட் மெடிடேஷன். எல்லோரும் இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷனை வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய இப்போ கைடட் மெடிடேஷன் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. அவங்க பாட்டுக்கு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க எதுக்கெல்லாம் கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படிங்கிறது. சும்மா போய் யூடியூப்லேயோ இல்லை ஸ்பாட்டிஃபைலையோ தேர்ந்தீங்கனாலே அந்த ப்ராம்ப்டெல்லாம் நிறைய கிடைக்கும். அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு கிராட்டிடியூடாக இருக்குங்க, நான் இது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக்காக இருக்கும். எது பண்ணாலும் கண்டினியூஸாக ரொம்ப காலத்துக்கு இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். திடீர்னு வந்து ஒரு 3 நாள் பண்ணிட்டு என்னங்க மைண்ட்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அதிக காலம் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும்
மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும் அப்படின்னு தோணுதோ அதை செய்யுங்க. இப்போ வந்து இல்லை நான் வந்து ஒரு இப்போ வேதாத்திரி மகரிஷி இருக்கார்ல, அவரோட தியான பயிற்சியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த ஒளியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையான டெக்னிக்கு. ஸோ டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த பர்பஸ் இஸ் அட்டென்ஷன் தான். எப்படி வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு இடத்துல நம்ம கவனத்தை குவிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து தியானமெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் மைண்ட்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது ரொம்ப சுலபந்தான். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ஸ்லோவாக வாழ்கிறது. இன்றைக்கி வந்து எல்லாமே ஸ்பீடு தான். எங்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் காலையில் உட்காந்து இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிற, கொஞ்சம் ஸ்பீடாக பேசலாம்ல அப்படின்னு. அப்படி இல்லை, ஸ்லோவாக வாழ்கிறது அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்லோவாக வாழ்கிறது, ஸ்லோவாக பேசுகிறது, ஸ்லோவாக சிந்திக்கிறது, ஸ்லோவாக வண்டி ஓட்டுறது, ஸ்லோவாக சாப்பிட்றது, எல்லாமே நம்ம ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வேக வேகமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்லோவாக பேசும்போது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருப்பீங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். என்ன பேச போகிறோம், என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருக்கும். வேக வேகமாக பேசும்போது அது இருக்காது. மைண்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். அது வண்டி ஓட்டும் போதாக இருந்தாலும் சரி, சாப்பிடும்போதும் வேக வேகமாக சாப்பிடும்போது அந்த சுவையோ என்ன சாப்பிட்றோன்றதையோ அதில் என்ன கலந்துருக்குன்றதையோ எதுலேயுமே கவனம் இருக்காது. கபான்னு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ ஸ்லோ லிவிங் அப்படிங்கிறது மைண்ட்ஃபுல்னஸ்க்கான ஒரு முக்கியமான வழி. நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், நான் தியானமும் பண்ணுறேன் அப்படின்னா தியானம் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி ஸ்லோ லிவிங் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. மெதுவாக நடக்கிறது, மெதுவாக பேசுகிறது, மெதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது அப்படின்னு ஸ்லோ டவுன் அது வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது மினிமலாக வாழ்கிறது. நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய சாய்ஸஸ் அதிகமாகிடுச்சு. ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்களை எப்போவுமே குவிச்சு வச்சுருக்கோம். இன்ஃபர்மேஷன் பார்த்தா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, சாய்ஸஸ் பார்த்தா இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது, நம்ம பொருட்கள் வாங்குறது பார்த்தா இவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம். எல்லாமே அதிகமாக தான். அப்படி இல்லாமல் சாய்ஸஸை குறைச்சிக்கணும், எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அதுவா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒரு படம் பார்க்கணுன்னு போனோம்னா நம்ம நாள் ஃபுல்லாக தேடிட்டுருப்போம், படமே பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா குழப்பம். அதுவா அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா, நமக்கு ஒரு தெளிவே இல்லை எதை பார்க்குறது அப்படிங்கிறது. இதே தான் லைஃப் ஃபுல்லாக நமக்கு இப்போல்லாம் நடக்குது. எந்நேரம் பார்த்தாலும் எதையாவது இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு இருக்கிற குழப்பம் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழக்கப்படுத்துது. அதிகமாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ மினிமலாக வாழ்கிறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்மளால் நேசிக்க முடிஞ்ச நமக்கு பிடித்தமான வேலையை செய்யும்போது நமக்கு இயற்கையாகவே மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று என்னென்னா, நமக்கு பிடித்ததை மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது. இன்னொன்று, எதை செஞ்சாலும் அதை பிடிச்சு செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்தது, பிடிக்காத செய்கிறதுக்கு நோ சொல்லி பழகணும். நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அதை பழக்கப்படுத்துகிறதே இல்லை. நம்ம வந்து நோவே சொல்ல மாட்டோம். நட்புக்காக வேண்டி செய்வோம், விசுவாசத்துக்காக நம்ம செய்வோம் அப்படின்னு. பக்கத்தில் யாரோ வண்டியை வந்து முறுக்கிட்டு இருக்காங்க, ஒரே சவுண்டு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, நம்ம வந்து அந்த மாதிரி நோ சொல்லாமல் வாழ பழகியிருக்கோம். ஸோ நோ சொல்லி பழகணும் நம்ம. அது மூலமாக என்ன நடக்கும்னா, நமக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறத கம்மியாயிடும். நம்ம பெரும்பாலான நேரத்தில் நோ சொல்ல முடியாமல் தான் இந்த பிடிக்காத வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட்லி சே நோ. ஸோ இதுதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸை எட்டுவதற்கான வழிகள். ஸோ உங்கள் எல்லாருக்கும்
ஓரளவுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் பாட்காஸ்ட்டில் வந்து அச்சீவ் பண்ணுற விஷயம் இல்லை, அதை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் இல்லை. இது ஒரு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி 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 அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், மைண்ட்ஃபுல்லாக இருங்க, ஸ்லோவாக வாழ பழகுங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, ரொம்ப அவசரம் எதுவும் இல்லை. அந்த ஸ்லோவாக மினிமலாக வாழ பழகும்போது மைண்ட்ஃபுல்னஸ் தானாகவே பெருகும். ஆர்டிஸ்டிக்காக லைஃப் அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. குறிப்பாக அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, 8 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் சொன்னேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய சஜஷன் வந்து மூச்சு பயிற்சியும் கிராட்டிடியூட் மெடிடேஷனும் தான். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அது வந்து தினமும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சும்மா அசை போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், மைண்ட்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த எபிசோட் முடிவடையுது. நாளைக்கு காதலர் தினம், February 14. ஸோ ஏதாவது லவ் பற்றின ஏதாவது ஒரு டாபிக் பேசுவோம். என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. மேபி யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்டு கூட பேசலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மற்றபடி எல்லோரும் எப்பவும் போல் ஹாப்பியாக கலகலன்னு சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க. லைஃப் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே கடந்து போயிடும். நம்பிக்கையோடு இருங்க. எதுவுமே நிலையற்றது, இந்த பிரச்சனைகளும் நிலையற்றது தான். ஸோ மகிழ்ச்சியோடு இருங்க. நாளை சந்திப்போம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.